Hi friends, இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ஒரு கெட்டி சட்னி பார்க்க போகிறோம். தேங்காய் சேர்த்து இது கூட நான் என்ன பொருட்கள்லாம் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டேன். இதில் வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துடுங்க. ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். ஒரு 3 பல்லு பூண்டு சேர்த்தாச்சு. இப்போது கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துருக்கேன். மல்லி இலை வந்து கட் பண்ணல, அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சட்னிக்கு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொரிக்கடலை சேர்த்துடுங்க. இதோட திக்னஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு முடி தேங்காய் துருவி எடுத்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 1/2 கப்பு தேங்காய் இருக்கும். நான் வாசத்துக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஜீரகம் சேர்க்க பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து சேர்க்க வேண்டாம். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் சட்னி கூடவே உப்பு சேர்த்து அரைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இது வந்து சட்னி ரொம்ப நைஸாகவும் அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைக்கணும். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து நான் அப்படியே மிக்ஸிலேருந்து எடுத்து மாற்றி வச்சுருக்கேன். நான் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு இது வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்குன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் வேறு எது கூட சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டேன். அது கூட கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் பொரிஞ்சு வந்ததும் ஒரு 10 போல் வெந்தயம் இருக்கும் சேர்த்துருக்கேன். ஏன்னா அந்த வெந்தயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சட்னியில் சேர்த்து தாளிக்கும் போது உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துடுங்க. ஒரு 2 சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துட்டேன். இது எல்லாம் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை உருவி சேர்த்துடலாம். முதல்ல கருவேப்பிலை சேர்த்தோன்னா அது வந்து நல்லா பொரிஞ்சு அதோட அந்த கலர் வந்து மாறிடும், நல்லா இருக்காது. அதனால் கடைசியில் சேர்த்துட்டு இந்த சட்னியில் மாற்றி வச்சுருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் சட்னி வந்து அரைச்சி பாருங்கள். கெட்டி சட்னி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா முறுமுறுன்னு தோசை வந்து சுட்டுட்டு நீங்கள் இந்த சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.